காளாஞ்சி காளாஞ்சி சும்மா வருங்காலம் என்னுடைய சைவ வாழ்க்கையிலே நான் இந்த ஆடியோ வழிபாட்டின் மூலமாக இறைவனை அறிந்து கொள்வதற்கான வாழ்வியல் சும்மா வாழ்வியலே மேற்கொண்டிருக்கிறோம். சிவபெருமான் கட்டுப்பூத படிக்கிறனாக விளங்குகிறார். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்று சொல்லுகிற பஞ்சபூதத்தினுடைய வடிவமாக இந்த பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கையாக விளங்குகிற சிவபரம்பொருளானது படைத்தல், காத்தல், அடித்தல், அறுவது, மறைத்தல் என்று சொல்லப்படுகிற ஐந்து வகைகளை இன்னைக்கு நாங்கள் இந்த மண்ணிலே நண்பர்களாக விளங்குகிறோம். அவையார் சொல்லுகிற அறிதல் அறிவு மாநிலர்கள் அறிவுதல் சொல்லுகிறோம். ரெண்டு மனித பிறவிகளை நாங்கள் மாநில பிறவி எடுக்கிறோம். இந்த பிறவியுடைய பயன் நிலை வழிபாடு சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த பதியிலே விநாயகர் பெருமான் தாங்கோங்கி மூர்த்தமாக வீட்டிலிருந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கிற அற்புதகரமாக நாங்கள் இந்த பதியை பார்க்கிறோம். வேதனானவர் தாங்கோங்கி மூர்த்தமாக சிறந்து அந்த வெளி சக்தியானவர் யாராலும் விரிவாக்கப்படாத அந்த இடத்திலே தானாக விரும்பி உழைந்து அருளாட்சி செய்த அந்த தரமாக அந்த பதியாக சான்றோரின் பதிகளை கொண்டிருக்கிறார். இந்த உயிர்காட்ட பதியிலே விநாயகர் பெருமான் சான்றோரின் மூர்த்தமாக வீட்டிலிருந்து அருளாட்சி பெறுகிறார். இந்த பிரபஞ்சத்தினுடைய வடிவமாக வெளி சக்தியை நாங்கள் ஆலயங்களிலே நிரந்தரம் செய்து இந்த ஆலய வழிபாடுகளின் மூலமாக இறைவனை அடைவதற்கான வாழ்வியல் செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். பஞ்சபூத வடிவமாக விளங்குகிற சிவபெருமான் படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்று சொல்லப்படுகிற ஐந்தொழில்களை ஆக்கிக் கொண்டிருக்கிறார். இந்த ஐந்தொழில்களை நடராஜர் பெருமானுடைய மூன்றத்தின் மூலமாக தூக்கிய நெருவடியின் மூலமாக சிவபெருமான் அங்கே திரையில் நடனமாடுகின்ற அந்த நடராஜர் மூன்றத்தின் மூலமாக ஐந்தொழில்களை ஆக்கிக் கொண்டிருக்கிற சிவத்தை நாங்கள் பார்க்கிறோம். அந்த சிவபெருமானுடைய ஐந்தொழில்களை படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்று சொல்லுகிற ஐந்தொழில் தத்துவத்தை நாங்கள் பார்க்கிறோம். பஞ்சபூத வடிவமாக சிவபெருமான் நிலையிலே ஐந்தொழில்களை தன்னுடைய திருநடனத்தின் மூலமாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். அந்த சிவபெருமானை நாங்கள் வழிபாடு செய்கிற மந்திரம் நமச்சிவாய் என்று சொல்லப்பட்ட மந்திரம் ஐந்தெழுத்து மந்திரமாகிறது. சிவபெருமானுடைய திருமுகங்கள் ஐந்து என்று சொல்கிறார். ஈசானம், தற்புருஷம், அருளம், வாமதேவம், சத்தியோசானம் என்று சொல்லப்படுகிற ஐந்து திருமுகங்கள் சிவபெருமான் சொல்லப்படுகிறது. ஐந்து திருமுகங்களை உடையவர், ஐந்தெழுத்து மந்திரத்தை உடையவர், பஞ்சபூத வடிவமாக விளங்குவர் அந்த சிவபெருமான் ஐந்தொழில்களை இந்த மகோத்சவ காலத்திலே ஆக்கிக் கொண்டிருக்கிறார். யார் பொருட்டு அந்த ஐந்தொழில்களை ஆக்குகிறார்? ஆன்மாக்களின் பொருட்டு சிவபெருமான் ஐந்தொழில்களை ஆக்குகிறார். ஆன்மாக்களின் பொருட்டு அந்த ஆக்கிய ஐந்தொழில்கள் ஆன்மாக்களுக்கு அருள் புரிவதற்காக இறைவனை நாம் அச்சப்படுவதாக நாங்கள் பார்க்கிறோம். நாங்களெல்லாம் மனிதர்களாக இந்த மனித உலகில் இருக்கிறோம். இந்த மனித உலகத்திலே ஆன்மா என்று சொல்லப்படுகிற உயிர் என்று சொல்லப்படுகிற ஒரு நுண்ணிய உள்பொருள் கடுத்து தெரியாத ஒரு சூட்சுமமான சொல்கிறது. அதை நாங்கள் உயிர் என்று சொல்றோம். இந்த உலகத்திலே இயக்கிக் கொண்டிருக்கிறது இந்த ஆன்மாவாகிய உயிர் என்றார். இந்த உயிரானது இறைவனை போல ஒன்றுமே முக்கியமான உள்வர்களாக ஒன்றுமே அடிப்படையாக நித்தியமான சொல்லாக இந்த ஆன்மா இருக்கிறது. நாங்கள் பிறக்கின்ற போது இந்த
இந்த வாழ்கின்ற போது இந்த பூமியிலே செய்கிற செயற்பாடுகளை எல்லாம் நாங்கள் ஆன்மாக்களின் பொருட்டு ஆக்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆன்மாக்களின் பொருட்டு தான் சிவபிரதம் ஐந்தொழில் தத்துவத்தை ஆக்கிக் கொண்டிருக்கிறார். அந்த திருநடனத்தினூடாக ஐந்தொழில்களை ஆக்கியிருக்கிறார். இந்த ஆன்மாக்களுக்கு இந்த பிரபஞ்சத்திலே பிறப்படைகிற போது தனு கரண புவன போகம் என்று சொல்லக்கூடிய நான்கை இறைவன் கொடுக்கிறார். ஆன்மாக்களுக்கு தனு கரண புவன போகம் என்று சொல்லக்கூடிய நான்கை கொடுத்து அந்த நான்கினூடாக இறைவனை வழிபாடு செய்து இறைவனுடைய திருவருளை பெற்று அந்த ஆன்மா இறைவனுடைய திருவடிகளை அடைவதற்கு முயற்சி செய்கிற செயற்பாடுகளை இந்த மண்ணில் இறைவனாக அந்த ஆன்மாவுக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறார். நாம் இந்த மண்ணிலே மீண்டும் மீண்டும் தொடர்ந்து இந்த பிறவை தடையாக துன்பத்திலே தொடர்ந்து துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த பிறவை தடையிலிருந்து விடுபட வேண்டுமானால் இந்த ஆன்மா பக்குவம் அடைந்து அந்த ஆன்மாவுக்கு ஞானம் பயன்படுத்துகிற பொழுது அந்த உயிரானது பிறவியற்ற அந்த வீரான நிலையில் அடைகிறது. மணிவாசன் புல்லாகி பூவாய் உருவாய் மரமாய் கருவேகமாகி ரத்தையாய் பாம்பாகி கல்லாய் நெல்லதாய் பேயாய் கலங்களாய் செல்லாம் இந்த இல்லாத சந்தனத்துள் எல்லா குலக்கும் பிறந்திருக்கே என்பதற்கான சொல்றார். இந்த ஆன்மாவாகிய உயிர் இந்த பூமியிலே இந்த பிரபஞ்சத்திலே மீண்டும் மீண்டும் வினைகளை ஆக்கி அந்த வினையின் பயிரினூடாக தீவினைகளை ஆற்றுவதற்காக இந்த ஆன்மா மீண்டும் மீண்டும் இந்த மண்ணிலே பிறப்படுத்தி பிறவின் தடையிலே உள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த ஆன்மாக்களுக்கு இறைவனாலும் தன்னு கரண புவன போகம் என்று சொல்லக்கூடிய நான்கை கொடுக்கிறார்கள். இந்த தனு என்று சொல்லப்படுவது இந்த சூட்சமமாகிய கண்ணுக்கு தெரியாத அந்த உயிருக்கு உணவை கொடுக்கிறார், உடலத்தை கொடுக்கிறார்கள். அது ஆரமாக இருக்கலாம், கண்ணுக்கு தெரியாத நுண்ணிர்களாக இருக்கலாம், விலங்காக இருக்கலாம், பறவையாக இருக்கலாம், ஜாதாக இருந்தாலும் அந்த ஆன்மாவானது அந்த பிரபஞ்சத்திலே வாழ்வதற்கு அடிப்படையாக தனுவாகிய ஒரு வடிவமாக உடலை கொடுக்கிறார். மனித வடிவம் இருக்கிற ஆன்மாக்களுக்கு தனுவாக இந்த உடல் இருக்கிறார். இந்த உடலை நாங்கள் மெய்யென்று சொல்லுவோம். இந்த உடலானது உடலுடன் அடிப்படையில் போகக்கூடிய தன்மை இருக்கிறது. அந்த அடிப்படையில் போகக்கூடிய பொய்யான உடலை நாங்கள் மெய்யானது என்று நம்பி வாழ்கிறோம். அந்த உடலுக்குள்ளே இருக்கிற ஆன்மா மெய்யாக இருக்கிறது, அது நித்தியமாக இருக்கிறது, உட்பொருளாக இருக்கிறது. அந்த ஆன்மாவுக்கு தன்வாகி உடலை கொடுக்கிற கரணம் என்று சொல்லப்படுகிற 4 விடயங்களை கொடுக்கிறார். ஒன்று மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லப்படுகிற 4 இறைவன் கொடுக்கிறார். இந்த கரணங்கள் அந்த கரணங்கள் என்று சொல்லப்படுகிறது. என்னுடைய வாழ்வியலை நாங்கள் மனதினாலே தேவனை வழிபாடு செய்கிறோம். இந்த மனம் என்பது உறுதியாக இருக்க வேண்டும். மன உறுதியை இறை வழிபாட்டினோடாக நாங்கள் பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய அருளுடைய நம்பிக்கை இருக்கிறவர்கள் நாம் மன உறுதியோடு மனத்தளத்தோடு வாழ்கிற சிறப்பு இருக்கிறது. அந்த மனம் புத்தி என்று சொல்லப்பட்டது என்னிடத்திலே நல்லது தீயது என்பதை பகுத்து ஆராய்ந்து அறிந்து கொள்ளுகிற அறிவில் என்று கொள்கிறார். இந்த பூமியிலே நாங்கள் வாழ்கிறோம். வாழ்கிற இடத்திலே உயரிய அரிய பிறப்பான மனிதர் பிறப்பே சொல்லுவார். என்னுடைய பிறப்புகளிலே உயர்ந்த பிறப்பு மனித பிறப்பு என்று சொல்லுவார். இந்த மனித பிறப்பிலே நாங்கள் செய்ய முடியாத பாவத்தை செய்து கொள்வார்களா அதற்கு மன்னிப்பு இல்லை என்று சொல்லப்படுகிறார். ஆன்மா மீண்டும் நரக கோயிலே விழுந்து அழிந்துள்ளது சொல்றார். புத்தி என்பதை நல்லதிலிருந்து இயற்கிறது என்பதை பகுத்து ஆராய்ந்து அறிந்து கொள்ளுகிற அறிவு என்று சொல்லுவோம். நாங்கள் கல்வியை கேட்கிறோம். கல்வி என்பது தொழில்நுட்ப பட்டத்திற்கும் அறிவிக்கக்கூடியது. வாழ்வியலை எப்படி நல்ல வழி வாழ வேண்டும் என்பதை நாங்கள் பகுத்து ஆராய்ந்து அறிந்து கொள்ளுகிற அறிவு நாங்கள் கல்வி என்று பார்க்கிறோம்.
அந்த புத்தி என்று சொல்லப்படுகிற மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லப்படுகிற நான்கு இந்த வாழ்வியலை ஆன்மாக்களுடைய துன்பத்திற்கு அடிப்படையிலான ஆணவம் என்று சொல்கிறார். அந்த ஆணவத்தினாலே, அந்த ஆணவ செயற்பாட்டினாலே, அந்த அகங்கார மமகாரத்தினாலே படைத்து அந்த கர்ணங்களை கொடுக்கிறார், போகங்களை கொடுக்கிறார். அதை கொடுக்கிற நிகழ்வு நாங்கள் படைத்தல் என்று பார்க்கிறோம். மக்கள் சொல்ல பெருந்திருவிழாவிலே முதலாவது திருவிழாவாக இந்த படைத்தல் திருவிழாவில் ஐம்பொழிகளை ஆற்றுகிறேன் படைத்தல்களை நிகழ்த்துகிறார்களா. அந்த படைத்தல் தொழிலானது ஆன்மாக்களின் பொருட்டு தேவனாக அழைக்கப்படுகிறது. அந்த படைத்தலோடு காத்தல் என்று சொல்லப்படுகிறது. காத்தல் என்பது இந்த உற்சவ காலங்களில் நாம் இறைவனை ஒரு வாகனங்களிலே எழுந்திருவதற்கு செய்து நடத்துவார்கள். அந்த இறை சக்தியானது மூலமூர்த்தியாக முதல் விக்கிரகத்திலே வீட்டியிருக்கிற தேவனான இந்த உற்சவ காலங்களில் எழுந்தருளின் மூற்றமாக அங்கே ஆய வீதியிலே வெளிவந்து உலாம் வந்து அடியவர்களுக்கு அருள்காட்சி செய்யப்படுகிறார். அந்த எழுந்தருளி விக்கிரகமாக தேவனானவன் காட்சி கொடுக்கப்பட்டது. அந்த இறைவனுடைய அந்த தோற்றத்தை இறை காட்சியை காண்பதற்காக அவருடைய காரண ஆகமம் சொல்லுவார். இறைவனுடைய அந்த சாம்பகத்தை விஷயம் சொல்லப்படுகிற வீழ்ச்சியானது ஆன்மாக்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த காத்தல் என்பது தேவனானவன் இந்த வாகனத்திலே ஒவ்வொரு நாட்களும் எழுந்தருளி அடியாரை காத்தருகிற நிகழ்வை நாங்கள் காத்தல் என்று பார்க்கிறோம். அதே போல இந்த ஐந்தொழில்களுக்கு அழித்தல் என்று சொல்றாங்க. அழித்தல் என்றால் தேவனானவன் ஆன்மாக்களிடத்தில் இருக்கிற ஆணவம், கர்மம், மாயை என்று சொல்லுகிற மும்மல காரியங்களை அழிக்கிற நிகழ்வு நாங்கள் அழித்தல் என்று பார்க்கிறோம். அந்த மும்மல காரியங்களில் இவர்கள் அழிக்கிறான ஆணவம், கர்மம், மாயை என்ற மும்மலங்களை நாங்கள் காசு என்று சொல்றோம். இந்த தேர் உற்சவத்திலே இவர்கள் எழுந்தவர்களுக்கு ஆன்மாக்களை பிடித்திருக்கிற ஆணவம், கர்மம், மாயை என்று சொல்லுகிற மும்மல காரியங்களை அழித்தலை நாங்கள் தேர் உற்சவத்திலே பார்க்கிறோம். அதே போல அருள் என்பது தீர்த்த உற்சவத்திலே அருள் நிகழ்த்துகிறார். தீர்த்தம் என்பது தீர்த்தம் அவர்களுடைய வினைகள் தீர்க்கப்படுகிற நிகழ்வு இந்த தீர்த்த உற்சவத்திலே இருக்கிறார். அந்த தீர்த்த உற்சவத்திலே இறைவனாக அருளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அதே போல மறைத்தல் என்று சொல்லப்படுவது இந்த உற்சவத்தினுடைய நிறைவு நாளிலே அந்த கொடியிறக்கும் சொல்லப்படுகிற நிகழ்வு இருக்கிறார். அந்த நிகழ்விலே இறைவனானவன் மறைத்தல் தொழிலை ஆற்றிக் கொண்டிருக்கிறான். சத்தியானவன் சிவபரம்பொருளானவன் அந்த மறைத்தல் தொழிலை ஆற்றுகிற நிகழ்வு நாங்கள் கொடியிறக்க வேளையிலே நாங்கள் பார்க்கிறோம். அதே இறை சன்னிதானத்தில் சிவபரம்பொருடைய ஐந்தொழில் தத்துவத்திலே மறைத்தல் தொழிலை நிகழ்த்துவதாக இருக்கிறார். சிவபெருமான் இந்த ஆன்மாக்களின் பொருட்டு இந்த ஐந்தொழில்களை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலே சிதம்பரம் என்று போற்றப்பட்ட இடம் இருக்கிறார்கள். நாங்கள் தில்லை என்று போற்றி வழிபாடு செய்வோம். அந்த தில்லையிலே நந்தமான சிவபெருமானோடு நாங்கள் தில்லை சிற்றம்பலமுடைய சிவபெருமான் என்று போற்றி வழிபாடு செய்வோம். அங்கே கொண்டம்பல வாணீஸ்வரர் பெருமான், இதை நடராஜ பெருமான் அந்த குடிநாள் செய்யப்பட்ட அந்த ஆலயத்தில் இந்த ஐந்தொழில்களை தன்னுடைய தூக்கிய திருவடிகள் மூலமாக நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கெல்லாம் நாங்கள் ஆலயங்களில் இந்த திருமுறைகளை ஓதி வழிபாடு செய்கிறோம். புராணங்களை எல்லாம் ஓதி வழிபாடு செய்கிறோம். இந்த திருமுறைகள் எல்லாம் அன்றைக்கு தில்லையிலே கூட்டி வைக்கப்பட்ட அந்த திருக்கதவை திறந்து ராயராஜ சோழன் நம்பியாண்டார் நம்பியினுடைய அருளினாலே இந்த திருவார திருவீடுகளை எல்லாம் அதற்கு நாங்கள் திருமுறைகளை ஓடி வழிபாடு செய்கிறோம். அந்த ராஜராஜ சோழன் இந்த திருவார திருமுறைகள் எல்லாம் எங்கேயோ மறைந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தை கண்டறிய வேண்டும் என்று அங்கே நம்பியாண்டார் நம்பியினுடைய உதவியை நாடுகிறார். யார் அந்த நம்பியாண்டார் நம்பி என்றால்
எல்லா பிள்ளையார்கள் தோற்றப்படைந்து அந்த திருநாளை கோயிலை பார்த்து கொண்டிருக்கிற அந்த திருநாளை கோயிலை வைத்திருக்கிற எல்லா பிள்ளையார்கள் அத்தை பெற்றவர் தான் நம்பியானார். எல்லா பிள்ளையார்கள் அவை பொழுதெல்லாம் ஒளி கொண்டு செலுத்துகிறார். அவை ஒளி கொண்டு செலுத்தாத தானாக தோற்றப்பட்ட பிள்ளையாரை நாங்கள் எல்லா பிள்ளையார் இந்த வடமராட்சி பதியிலே உயிர்வாழ்களில் வீட்டிருக்கிற விநாயகர் பெருமான் தாந்தோன்றி மூலமாக தாந்தோன்றி ஈஸ்வரனாக வீட்டிலிருந்து நடாட்சி நின்று கொண்டிருக்கிறார். இந்த ஏரிய மூர்த்தங்களை விட இந்த தாந்தோன்றி மூர்த்தத்திற்கு சிறப்பு இருக்கிறார். ஏனென்றால் இந்த பிரபஞ்சமாகிய பஞ்சபூதங்களை நாங்கள் மண்ணை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மண்ணை அடிப்படையாக கொண்டு வாழ்வியதை பாடுகிறார்கள். இந்த பூமியிலே இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டுதான் இறைவனுடைய வடிவங்களை அமைத்து வழிபாடு செய்வோம். நாங்கள் கருங்கலினாலே இறைவனுடைய விக்கிரகத்தை அமைத்து வழிபாடு செய்வோம். ஐம்பொன்னினாலே ஒளியினாலே நாங்கள் இறைவனுடைய விக்கிரகங்களை அமைத்து வழிபாடு செய்வோம். ஏனென்றால் இவை மண்ணில் இருந்து புறப்படுகிறது. இந்த ஆன்மாக்கள் எல்லாம் மண்ணை ஆதாரமாக கொண்டு ஒரு பிரபஞ்சத்திலே வாழுகின்றன. அந்த மண்ணை ஆதாரமாக கொண்டு வாழுகிற ஆன்மாக்கள் அந்த இறைவனுடைய வடிவத்தை கொடுக்கிற பொழுது இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தியாக பிரபஞ்சத்தில் இருந்து எடுக்கப்பட்ட இந்த கதையான இன்னொன்றான நாங்கள் விக்கிரகங்களை அமைத்து வழிபாடு செய்வோம். இந்த தாண்டோன்மை மூர்த்தம் என்பது தேவனாலும் தானாக எழுதி வந்து உடைகின்ற தாண்டோன்மை மூர்த்தம் சொல்லப்படும். ஏனைய மூர்த்தங்களை விட இந்த மூர்த்தத்திற்கு அதிசிறப்பு இருக்கிறது. நாங்கள் வழிபாடு செய்கிறபோது அறிவம் உருவம் அறிவுருவம் என்று சொல்லப்பட்ட 3 வகைகளை வழிபாடு செய்கிறோம். அறிவம் என்பது கண்ணுக்கு தெரியாத வடிவமாக இந்த அறிவு இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் வந்து நீங்கள் நிறைந்திருக்கிற சக்தியாக அங்கே இயற்கையோடு உடைந்திருக்கிறார். இயற்கை கிடையாது. அந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தியாக பஞ்சபூதத்தினுடைய சக்தியாக இருக்கிற இறை சக்தியாக அந்த கண்ணுக்கு தெரியாத வடிவமாக இருக்கிறது அறிவம் என்று சொல்றோம். இந்த ஞானிகள் சித்தர்கள் ரிஷிகள் முனிவர்கள் தங்களுடைய இதயத்தில் இறைவனை கண்டு வழிபாடு செய்வார்களுக்கு இறைவனுடைய உருவம் தேவை. இந்த பிரபஞ்சம் வந்து நீங்கள் நிறைந்திருக்கிற இறை சக்தியை அந்த அறிவமற்ற உருவமற்ற அந்த அறிவமாக இருக்கிற கண்ணுக்கு தெரியாத வடிவமாக இருக்கிறது நம்முடைய நலக்கணிந்து வழிபாடு செய்கிற வழிபாடு இந்த ரிஷிகளுடைய சித்தர்களுடைய வழிபாடு இருக்கிறது. அவர்கள் நினைத்த மாத்திரத்திலே இறைவனை நினைத்து வழிபாடு செய்கிறார். ஆகியவர்களாகியவர்களால் இறைவனானவன் கண்ணுக்கு தெரியாத வடிவமாக இருப்பது அறிவுரை என்று சொல்லுவோம். அந்த இறைவனுக்கு நாங்கள் உருவம் அமைத்து நாமம் கொடுத்து அவை வழிபாடு செய்கிற வழிபாடு உருவ வழிபாடு என்று சொல்லப்படும். இந்த உருவ வழிபாட்டினுடைய அடிப்படையாக இந்த ஆலயங்கள் இருக்கிற ஆலய வழிபாடு என்பது உருவ வழிபாட்டினுடைய மையமாக இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் என்றும் நிறைந்திருக்கிற ஒரே சக்தியை நம்முடைய ஆன்மாக்கள் வழிபாடு செய்வதற்காக நல்லதை எடுத்திருக்கிற ஆன்மாக்கள் வழிபாடு செய்வதற்காக இறைவனின் கோவிடத்திலே எழுந்தருளல் செய்வோம். அந்த இறைவனின் கோவிடத்திலே எழுந்தருளல் செய்வதற்கு ஆலயங்கள் இருக்கிறது. ஆலயம் என்பது ஆன்மாக்கள் செயல்படுகிற இடம் என்று சொல்லுவோம். ஆன்மாக்கள் இதை நோக்கி செயல்படுகிறார், இறைவனை நோக்கி செயல்படுகிற நிகழ்வு. நாங்கள் ஆலயங்களை அமைத்து அந்த ஆலயத்திலே எழுந்தருளல் செய்து அந்த இறை சிந்தனையாக இறை நினைவாக இறை வாழ்வியலாக இறைவனை வழிபாடு செய்வதற்குரிய இடமாக அந்த ஆலயத்தை உருவாக்குவோம். அந்த ஆலயத்திலே இறைவனை நாங்கள் மனதனாக நினைத்து வழிபாடு செய்வோம். அந்த வழிபாடு உங்க வழிபாடு என்று சொல்லப்படுகிறது. சித்தாந்த நூல்களிலே சொல்லப்படுகிறது. சுமரர் நோன்னால் சிறருடன் அமலங்களை எவர்களுடைய மாதர நியமும் கலைந்தவர்களிடம் ஆலயந்தாரும் நடந்தது கொள்கை என்று சொல்றார். நாம் இந்த நல்ல உடலை எடுத்து இருக்கிற இந்த ஆன்மாக்கள் இறைவனை வழிபாடு செய்வதற்கு இடமாக இந்த ஆலயம்
ஆலயம் தானும் அருள்கள் கொள்கை என்று சொல்கிறார். நாங்கள் வழிபாடு செய்கிற ஒரு சிவஞானிகளுடைய திருமேனியிலே தேவனை காண்கிறோம். இரண்டாவதாக உங்களுடைய இதயத்திலே தேவனை காண்கிறோம். மூன்றாவதாக இந்த திருக்கோயில்களை நாங்கள் தேவனை காண்கிறோம். இந்த சாதாரண வாழ்வியலே பாடுகிற நாங்கள் இந்த தேவனை காண்பதற்கு உகந்த பொருத்தமான இடமாக இந்த ஆலயம் இருக்கிறது. ஆலயம் காணும் நல்லதன் பொறுமை என்பது ஆலயத்தில் தேவன் வீட்டிருக்கிறது. அந்த உருவடியிலே வீட்டிருக்கிறது. நாங்கள் வழிபாடு சொல்கிறோம். அந்த உருவ வழிபாடு என்று சொல்றாங்க. அருவம் என்பது அந்த உருவமும் அருவமும் இணைந்த வடிவமாக அருவ வடிவம் இருக்கிறது. உருவத்திற்கு அருவம் வாய்ந்திருக்கிறது. இறைவனுடைய உயிராக அவர் வழிபாடு செய்வதற்கும் அந்த அருவ வடிவம் என்று சொல்றாங்க. இன்றைக்கு சிவபெருமானை நாங்கள் சிவனின் வடிவத்திலே வழிபாடு செய்வோம். அது அருவ வழிபாடு என்று சொல்றாங்க. முருகப்பெருமானை நெருக்கடியிலே வழிபாடு செய்கிறோம். அந்த அருவ வழிபாடு நம்முடைய இந்த மனித உலகத்திலே இந்த பூமியிலே வாழ்வதற்கு பொருத்தமான வழிபாடாக ஆலய வழிபாடு. அங்கே திருநாரைக்குள்ளே இருக்கிற எல்லா பிள்ளைகளான ஆலயம் அவை ஒருவொன்று ஒளியினாலே ஒளியப்பட்ட ஆலயம் அல்ல. அந்த ஆலயத்திலே இருக்கிற விநாயகர் பெருமான் தானாக அவரிடத்திலே தோன்றி அடியவர்களுக்கு அருள்வாட்சியும் கொடுக்கக்கூடியிருக்கிற அற்புதமான அந்த தரத்திலே இருக்கிற நம்பியாண்டார் மொழி எல்லா பிள்ளைகளுடைய அருள்களுக்கு அந்த நம்பியினுடைய உதவியினாலே ராயராஜேஸ்வரன் இந்த திருவார திருமுறைகள் எல்லாம் கொஞ்சம் இன்றைக்கு நாங்கள் திருவார திருமுறைகளை ஒத்துழைப்பது திருச்சிற்றம்பலம் ஏன் சொல்லுவோம்னா அங்கே சிவபெருமான் வீட்டிருக்கிற கையிலேயே நாங்கள் வீரமும் சொல்றோம். இந்த பூலகத்திலே கோயில் என்று அழைக்கப்படுகிறதெல்லாம் சிதம்பரம் சொல்லப்படுகிறது. அது சிற்றம்பலம் என்று சொல்றோம். கையிலே வீரமும் கையிலே இருக்கிற இந்த சிதம்பரம் ஆலயம் சிற்றம்பலம் என்று சொல்றோம். அந்த சிதம்பரத்திலே இருக்கிற நடராஜ பெருமானை நினைவு கொள்வதற்காக அவனுடைய அருளை பெறுவதற்காக அந்த தேவார திருமுறைகள் இங்கே கண்டெடுக்கப்பட்டால் அதை குறிப்பதற்காக நாங்கள் திருச்சிற்றம்பலம் சொல்றோம். அந்த தேவாரத்தை பாட தொடங்குகிற போதும் முடிகிற போதும் நாங்கள் திருச்சிற்றம்பலம் சொல்லி வழிபாடு செய்வது நடராஜ பெருமானுடைய அருள் கிடைக்கிறது. ஆன்மாக்களுக்கு இறைவன் இந்த மகோத்சவ பெருந்திருவிழா காலங்களை ஐந்தொழில்களை நிகழ்த்துகிறார்கள். தன்னுடைய முக்கிய திருப்பணியின் மூலமாக இந்த ஐந்தொழில் தத்துவத்தை இறைவன் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஐந்தொழில் தத்துவத்தை நிகழ்த்துகிறார். இல்லை சிற்றம்பலம் சொல்லப்படுகிறார். குறித்த உருவமும் செவ்வாய் முன்சிரிப்பு கனித்த சடையும் படம்போல் மீறியில் பார்க்க நேரும் ஈர்த்தமுடைய எழுத்த பிரதானம் காணப்பட்டார். மனித பிறவியும் வேண்டுவதை இந்த மாநிலத்தை என்று அவர் பெருமானார். அந்த நிலையிலே வீட்டிருக்கிற உணாஜபெருமான் அவை குறித்த உருவமும் செவ்வாயும் பொருள் சிரிப்பும் கனித்த சடையும் படம்போல் மீறியில் பார்க்க நேரும் ஈர்த்தமுடைய எழுத்த பிரதானம் காணப்பட்டார். மனித பிறவியும் வேண்டுவதை இந்த மாநிலத்திலே என்று அவர் பெருமான் பாடுகிறார்கள். அந்த சிதம்பரத்திலே இது நடராஜ பெருமான் தூக்கிய திருப்படிகளோடு அந்த திருக்கடனம் புரிந்து கொண்டிருக்கிற அற்புதமான பதியாக அந்த பதியிலே நடராஜ பெருமான் நடனமாடுகிறார், மேலாடுகிறார் என்றார். இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற ஆன்மாக்களின் பொருள் இந்த ஐந்தொழில்களை ஆக்குகிறார். ஆன்மாக்கள் இந்த உலகிலே வாழ்வதற்காக இந்த உலகிலே வாழ்ந்து எவை பெற்று அந்த ஆன்மா இறைவனுடைய திருப்பணிகளை அடைவதற்கு முயற்சி செய்வதற்காக அப்படி இறைவனுடைய திருப்பணிகளை அடைந்த ஆன்மா பிறவியற்ற வேதான நிலையை பெறுவதற்காக அங்கே வெளிப்படுத்துகிற நிகழ்வுக்காக இந்த ஐந்தொழில்களை இந்த கொடியேற்றம் சொல்லப்படுகிற நிகழ்வு இறைவனாலும் படைத்திரை நிகழ்கிறான கொடியேற்ற உற்சவத்திலே இறைவனுடைய முப்பொருள் உண்மை சொல்லப்படுகிறது. எங்களுடைய சமயத்திலே நாங்கள் பாசம் என்று சொல்கிற
மூன்றை பார்க்கிறோம். பதி என்பது இறைவனாகிய கடவுளை குறிக்கிற கடவுளான நித்தியமான உண்மையான என்றும் அழிவில்லார். அந்த இறைவனுடைய தொடக்கம் தெரியாது, முடிவு தெரியாது. அவன் யாருடைய தந்தை தாய் யார், தந்தை யார் என்று தெரியாது. யாருடைய வயிற்றிலும் ஜென்மத்திலும் பிறக்காதவர்கள் நம்முடைய சங்க சமயத்தினுடைய கடவுளர்களாக இருக்கிறார்கள். யாதொரு தெய்வம் கொண்டு அத்தெய்வம் ஆகியாகி மாதொரு பாதனாக மாதொரு பாதனார் இந்த பூமியிலே இந்த பிரபஞ்சத்திலே பிறக்கும் இறக்கும் நோய்களையும் பார்க்கிறோம் என்று சொல்கிறார். அந்த ஆன்மாவான இறைவனானவன் பிறக்க மாட்டான், பிறக்க மாட்டான். இந்த நன்மை இல்லை என்று சொல்கிறது. அந்த இறைவனை நாங்கள் பதி என்று சொல்கிறோம். அந்த இறைவனானவன் அங்கே தோற்றம் பெற்றவன் உயிரிழந்தவனாக இருக்கிறான். சிவபெருமானின் ஆதி மந்தமில்லா அரும்பெரும் ஓடியும் வாழ்ந்தடங்களுக்கு அந்த திருவம்பாவையிலே பாருங்கள். ஆதி மந்தமில்லாத அரும்பெரும் ஓடி என்று சொல்லப்படுவது இறைவனானவன் அந்த பிரபஞ்சத்தினுடைய ஆதி மந்தமில்லாத அரும்பெரும் ஓடியாக விளங்குவோம் அந்த சிவபெருமானை நாங்கள் பதி என்று பார்க்கிறோம். சிவபெருமானுடைய புத்தகங்களாக விநாயகர் பெருமான், சுப்பிரமணிய பெருமான், வீரபத்ர பெருமான், வெளிமாக செய்வோம். இந்த பதியில விநாயகர் பெருமான் அன்போடு மூன்றமாக இருக்கிறது. இந்த கொடியேற்றத்திலே முப்பது உண்மையிலே தனியாகிய இறைவனை குறிக்கிறார். பசு என்று சொல்றது ஆன்மாவாற்று உயிரை குறித்திருக்கிறார். பாசம் என்று சொல்லப்படுவது இந்த ஆணவம் பெண்ணும் மாயை என்று சொல்லுற மும்மலங்களை குறிக்கிறது. இந்த கொடியேற்ற இடத்திலே அந்த கொடியேற்றப்பட்ட கொடிந்தமான பதியாகிய இறைவனை குறிக்கிறார். அந்த கொடிமரத்திலே நாங்கள் கொடி சீலையை எடுத்துக்கொள்ளலாம். அந்த கொடி சீலையானது ஆன்மாவாகிய உயிரை குறிக்கிறார். அந்த கொடிக்கம்பத்தையும் கொடிச்சீலையும் இணைத்து பெற்றப்பட்டிருக்கிற அந்த திருக்கயிறானது பாசம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆன்மாவானது இந்த ஆணவம் கர்மம் மாயை என்று சொல்லுகிற அந்த பாசத்தோடு கலந்து இருக்கிறதா அந்த ஆன்மா உன்னதங்கள் என்று விடுபட்டு தேவனுடைய திருவடிகளை அடைந்ததுதான் ஆன்மாவும். அந்த கொடியேற்ற நிகழ்வானது படைந்தல் காத்தல் அழித்தல் அவள் நிகழ்த்தல் என்று சொல்கிற முற்றல்களை ஐங்குறல்களை காத்துகிறதா. இந்த கொடியேற்ற நிகழ்வானது படைத்தல் துறையாற்றி கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தை படைக்கிற இறைவன் தனு கர்ணம் புகழத்தை கொடுக்கிறார். ஒரு ஆலயத்திலே மக்கள் சொல்வதற்கான நடைபெறுகிறாங்க. இந்த திருவிழாவுக்கு முதல் நாளிலே ராமசாமி சொல்லப்படுகிற நிகழ்வை நிகழ்த்தினார். ஒரு ஆலயத்திலே நித்திய பூஜை நடைபெறுகிறது, நைத்திய பூஜை நடைபெறுகிறது. நித்திய பூஜை என்றால் நாளாந்தம் நடைபெறுகிற பூஜை வழிபாடுகளை நாங்கள் நித்திய பூஜை என்று சொல்றோம். நைத்திய பூஜை என்பது விசேட நாட்களிலே நடைபெறுகிற பூஜை. காமிய பூஜை, இஸ்லாமிய பூஜை என்பதால் காமிய பூஜை என்பது இறைவனிடத்திலே நாங்கள் கலைஞர்களை வழிபாடு செய்கிற நாங்கள் முயற்சிகளை செய்து நடாத்துகிற பூஜை வழிபாடுகளை எல்லாம் காமிய பூஜை என்று சொல்லப்படுகிறது. இஸ்லாமிய பூஜை என்பது உடனடியாக நடாத்துகிற பூஜை வழிபாடு இந்த இஸ்லாமிய பூஜை என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நாங்கள் மகோற்சவம் பெருந்திருவிழாக்களை நடாத்துகிறோம், கும்பாபிஷேக பெருவிழாவை எல்லாம் நடாத்துகிறோம். இதெல்லாம் இஸ்லாமிய பூஜை என்று சொல்லப்படுகிறது. இஸ்லாமிய பூஜை என்பது கடன்களாக பொதுநன்மைக்காக வழிபாடு செய்கிற பூஜை. ஒரு கிராமத்திலே மகோற்சவம் பெருந்திருவிழா ஆரம்பமானவுடன் அந்த கிராம மக்களுடைய நன்மைக்காக, அந்த கிராமத்தினுடைய நன்மைக்காக இந்த மகோற்சவம் பெருந்திருவிழா நடைபெறும். இந்த மகோற்சவத்தை ஒவ்வொருவர் உபயோகித்து நடாத்துகிறாரோ
உண்மையிலே பூர்வ ஜென்மத்திலே பெரும் புண்ணியம் செய்தவராக பார்க்கப்படுகிறது. இந்த மகோத்சவ ஊழியம் என்பது சிவ புண்ணியமாக பார்க்கப்படும். ஒரு ஆலயத்தை பரிபாலிக்கிற சிறப்பு, ஒரு ஆலயத்தை நிர்வகிக்கிற அருளெல்லாம் இறைவனுடைய அருளினாலே கிடைக்கிறது. அந்த ஆலயத்தில் இந்த மகோத்சவம் பெருந்திரவ நாட்களை எல்லாம் தனியொருவர் உபயமாக தங்களுடைய பொருள் செலவிலே நிதி செலவிலே மாற்றினார். அதெல்லாம் இந்த பொது நன்மைக்காக பொது நன்மைக்காக ஒரு மகோத்சவ பெருந்திரவனாவை நடாத்துகிறார்கள். அது அவருடைய வாழ்வியல் மிக உயர்ந்த பெரும் புண்ணிய பேராக நாங்கள் அந்த பெரும் பேச்சை பார்க்கிறோம். அந்த மகோத்சவ பெருந்திருவிழா உயர் திருவிழா பொது நன்மைக்காக ஆற்றப்படுகிற ஒரு அற்புத திருவிழாவாக இருக்கிறது. நாங்கள் மகோத்சவ பெருந்திருவிழாவிலே இந்த உபயமேற்றி நடாத்துகிற பொழுது இந்த உலகத்தினுடைய நன்மைக்காக